தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இறை இயேசுவின் அன்பின் விருந்தில் பங்கு கொள்ள இறைமகனின் அன்பு சீடர் தோமாவின் ஆலயம் விரைந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் இத்திருவிழா திருப்பலிக்கு இனிதே அழைக்கின்றோம். இன்றைய நாள் ஓர் இனிய நாள், இந்திய வரலாற்றில் இடம்பெற்ற புனித நாள். மாபரன் இயேசுவின் சீடராய் இந்திய மண்ணில் வலம் வந்த அற்புத தோமாவின் விண்ணக பிறப்பின் நாள். மக்களின் உள்ளங்களில் அகவொளியாம் இயேசுவை ஒளிரச் செய்ய, தன்னொளி கரைக்க வீரத்துடன் சாவை ஏற்ற உத்தமரின் திருநாள். இயேசுவின் மறைசாட்சி என்னும் மாபெரும் நிலையை அடைய மலை, காடு, பள்ளம், மேடு என்று கடந்து மக்களுக்கு போதித்தவரின் புனித நாள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்னும் இறை வார்த்தைக்கு உருக்கொடுக்க, கோதுமை மணியாய் மக்களின் மனங்களில் விழுந்து அன்பு, அறம், சமாதானம், சகோதரத்துவம், சமத்துவம் என்னும் நல் விளைச்சல் தரும் திரு அவையாய் உருப்பெற கிபி 72ஆம் ஆண்டிலே தன்னுயிர் தந்த மாமனிதர் நம் புனிதர் தோமா. அவரே இந்தியாவின் திருத்தூதர் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். இவரின் பணியால் விளைந்த கனிகள் நம் இந்திய திரு அவையாகும். சிறப்பாக கேரள மற்றும் தமிழக பகுதிகளில் இவரின் மறைப்பணிக்கான சாட்சியங்கள் பல உள்ளன. நம் புனிதரின் பண்புகளை உற்று நோக்கினால் அவர் மிகுந்த மனத்துணிவு கொண்டவர், எதையும் கூர்ந்து அறியும் ஆர்வம் கொண்டவர், செய்யும் செயலில் தெளிவு கொண்டவர், ஏழைகள் பால் இரக்கம் கொண்டவர், இறைமகன் இயேசுவின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டவர் என்பதை அறியலாம். நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்ற இறை வார்த்தை தோமா மிகுந்த துணிவு கொண்டவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்னும் இயேசுவின் வார்த்தைகள் புனித தோமாவின் தேடலில் கிடைத்த உண்மைகள் ஆகும். தான் கண்டு அனுபவித்த, தொட்டு உணர்ந்த இயேசுவை நாமும் வாழ்வில் கண்டுகொள்ள, இயேசுவின் அன்புக்கு சான்று பகர, இயேசுவின் சீடர்களாய் உருமாற நமக்காய் நாளும் பரிந்துரைப்பவர் நம் புனிதர் தோமா. அவரின் அருட்காவலில் பயணிக்கும் நாம் இறைவனிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறியவர்களாய் இணைவோம் இத்தியாக பலியில். காலை 7 மணி திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள்: மஞ்சம்பட்டி ஜெகன், கவிதா, புஷ்பா குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனது அப்பா செபஸ்தியான் இறந்த 40ஆம் நாளில் அவர்களுடைய ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அந்தோணி, ரத்தின மேரி இவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி கீழத்திரு மரியத்தோமை கேத்ரின் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனது மனைவி மீண்டும் பழையது போல் நடக்கவும், கண் பார்வை கிடைக்கவும், தீவினையிலிருந்து விடுபடவும், அனைத்து கட்டுகளிலிருந்தும் விடுபடவும், வீட்டில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறவும், விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் வளம் பெறவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக. அன்னை மெட்டல்ஸ் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், செய்யும் தொழில் நல்ல முறையில் நடைபெறவும், பேர குழந்தைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், வீடு கட்டும் பணி நல்ல முறையில் நடைபெறவும், நிலப்பிரச்சனை தீரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசிரும் கிடைக்கும்படியாக. தீராம்பட்டி கிருஷ்ணா வென்சி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அகஸ்டின் ஆரோக்கியதாஸ் இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியில் வளரவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசிரும் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி மயிலங்கம் செபஸ்டிஸ் தாமஸ் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும்,
பேரப்பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்தில் மரித்த கணவர் தாமஸ் அவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி திண்டுக்கல்லார் குடும்பம் மீன் சவரி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேரப்பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், மருமகள் எழுதும் தேர்வினை நல்ல முறையில் எழுதிடவும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி உப்பிலிய குடும்பம் இன்பராஜ் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி ஞானமுத்தி குடும்பம் தேவராஜ் நிர்மலா குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த மரிய மைக்கேல் அற்புதமேரி ஞானமுத்து இவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக. பொத்தமேட்டுப்பட்டி எம் ஜெயசிலி ஆசிரியை குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி சுதர்சன் அருள்மரி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கவும், திருமண தடைகள் நீங்கவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் வளம் பெறவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. புதுப்பட்டி ஆவூரார் குடும்பம் சாமிராஜ் வசந்தா மேரி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேரப்பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி ஏ ராபர்ட் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகனுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், திருமண தடைகள் நீங்கி நல்லபடியாக திருமணம் நடைபெறவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி சூசை மாணிக்கம் பாத்திமா சகாராணி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், குடும்பம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி சகாயராஜ் கோயிலா குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கப்படவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. ராயன்பட்டி வீரக்கல் சவேரியார் அன்னமேரி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறவும், பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கவும், தந்தை சூசை அவர்களின் 8வது ஆண்டு நினைவு நாளில் அவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி சின்னம்மாள் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த கபிரியேல் இன்னாசியம்மாள் அந்தோணிசாமி இவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. பாத்திமா நகர் தூய தாமஸ் அருள் சகோதரிகள் அவர்களால் ஒப்புக் கொடுக்கப்படும் திருப்பலி சபை வளர்ச்சிக்காகவும், அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், அனைவருக்கும் இறையாசிர் கிடைக்கும்படியாக. பாத்திமா புதூர் அற்புத ஜெரால்ட் ஆசிரியர் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி கவண்ட குடும்பம் பனிமாதா குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த மரியதாஸ் அவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி செபஸ்தியார் அன்பியம் ரெஜினா தனராஜ் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேரப்பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. புதுப்பட்டி ஆவூரார் குடும்பம் சவரியப்பன் கிறிஸ்டின் கலாமேரி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. மலையடிப்பட்டி நீதிநாதன் மனைவி தனபாக்கியம் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேரப்பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்தில் மரித்த கணவர் நீதிநாதன் அவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக. புதுப்பட்டி கிரேசி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியில் வளரவும், குடும்பத்தில் மரித்த கணவர் இருதயராஜ் அவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசிரும் கிடைக்கும்படியாக.
மலையடிப்பட்டி திண்டுக்கல்லார் குடும்பம் தாமஸ் பீட்டர் சம்பூரண மேரி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும் குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக மலைத்தாதன்பட்டி அபிரகாம் ஜூடித் ஜெனோனா குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும் குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி வேளாங்கண்ணி மகன் சேசுராஜ் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேர பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியில் வளரவும் குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக புதுப்பட்டி எருமைக்கார குடும்பம் முத்தப்பன் அருள்மேரி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேர பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவன் இளைப்பாரவும் குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசிரும் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி கவண்ட ஜான் கென்னடி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியில் வளரவும் குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி சேசம்மாள் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும் குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசிரும் கிடைக்கும்படியாக மலைத்தாதன்பட்டி மைக்கேல் ராஜ் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் குடும்பம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இந்திய நாட்டினுடைய திருத்தூதர் என்று அறியப்படுகின்ற புனித தோமையாருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திரு அவை இந்த தோமையாரை இந்திய நாட்டிற்கு பாதுகாவலராகவும் இன்னும் இந்திய நாட்டின் விசுவாசத்தின் தந்தை என்கின்ற அடிப்படையிலே நம்மை நம்பிக்கை கொள்ளவும் அழைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபிக்க மௌனமடம் என்று சொல்லப்படுகிற நமது ஆசிரமத்திலிருந்து அருட்தந்தை சகாயதாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் அந்த இல்லத்தினுடைய அதிபராகவும் மற்றும் அந்த ஆசிரமத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றார். தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றோம். அவரோடு இணைந்து 2 அருட்தந்தையர்களும் வந்திருக்கிறார்கள். அதுபோல் இந்த நாளிலே இந்த நவநாளை சிறப்பு செய்ய நமது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமஸ் சபை அருட்சகோதரிகள் மிகவும் அருமையாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருப்பலியையும் அவர்கள் தொடர்ந்து நடத்துகின்றார்கள். எனவே இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அந்த சபையினுடைய தலைவி அருட்சகோதரி மேபல் சரோஜா அவர்களையும் அவரோடு இணைந்து வந்திருக்கிற சகோதரிகள் ஜோஸ்பின், லதா, மேனகா, ஜெஸ்ஸின் இவர்களையும் இன்னும் நமது பங்கிலே பணியாற்றக்கூடிய அருட்சகோதரி மேரி மற்றும் அருட்சகோதரி அசுந்தா இவர்களையும் நான் அன்போடு இந்த திருப்பலியிலே வரவேற்கின்றேன். உங்களுக்கும் வெல்கம். அடுத்ததாக நமது சர்வைட் சபையிலிருந்து அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அருட்சகோதரி தெரஸ் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையுமே பங்கு தந்தை என்கின்ற முறையிலே அன்போடு நான் வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா திருப்பலியிலே நாம் தகுதியோடு பங்கெடுக்கும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வோம். எழுந்து நிற்போம், நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், இறைவனுடைய மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமா
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று உம் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாய் கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. எந்த நெஞ்சும் சிந்து பாடும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 24 29 முடிய. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த அருமையான காலை பொழுதிலே நாம் இன்று மாபெரும் பெருவிழாவை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்திய மண்ணின் திருத்துதரும், இன்னும் சிறப்பாக மலடியப்பட்டின் மண்ணிலே நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் புனிதர் புனித தோமா. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்திய மண்ணின் மறைசாட்சியான புனித தோமாவின் பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரின் அருளும் அமைதியும் சமாதானமும் புனித தோமாவின் பரிந்துரையும் என்று உங்களோடு இருக்க அருட்தந்தையர்களாகிய நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருவிழா, நாம் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாக்களை கொண்டாடுகிறோம். எதற்காக திருவிழாக்களை எடுக்கிறோம்? பல விழாக்களை எடுக்கிறோம். இன்று நாம் புனித தோமாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். எதற்காக நாம் திருவிழாக்களை கொண்டாடுகிறோம்? என்ன காரணம்? திருவிழா அப்படின்னு சொன்ன அப்படின்னா விழாதிரு, விழாமல் இருப்பதற்காக நாம் அதை கொண்டாடுகிறோம். ஆக விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிலிருந்து நாம் விழாமல் இருக்க வேண்டும்? நமக்கும் இறைவனுக்குமான உறவிலிருந்து நாம் விழாமல் இருப்பதற்காக. ஏனென்றால் நாம் மனிதர்களாகிய நாம் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்க நாம் அவருடைய அன்பிலிருந்து, நம்முடைய சுயநலத்தினால், பாவத்தினால், நம்முடைய தவறான வாழ்க்கையினால் ஆண்டவருடைய உறவிலிருந்து, ஆண்டவருடைய அன்பிலிருந்து நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த அன்பை, அந்த உறவை மீண்டுமாக புதுப்பிப்பதற்காகவே இந்த விழாக்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து கொண்டாடுகிறோம். அத்தோடு நம்முடைய சகோதர சகோதரிகளோடு கொள்ளுகின்ற உறவிலும் விழாமல் இருப்பதற்காக. ஆக திருவிழா எடுக்கின்ற பொழுது நம்முடைய உறவுகளோடு திரும்பவும் இணைந்து அதை நாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக நாம் கொண்டாடுகிறோம். அவ்வாறு கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய உறவுகளை புதுப்பித்து, நம்முடைய பகையை மறந்து மன்னித்து ஒரு புது குடும்பமாக அன்பின் பிணைப்பினால் நாம் புது குடும்பத்தை உருவாக்க, ஒரு சகோதரத்துவத்தை அல்லது அன்பினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை, குழுவை, சமுதாயத்தை நாம் உருவாக்குவதற்காகத்தான்
இந்த விழாக்களை நாம் எடுக்கிறோம். ஆக இந்த விழா ஏதோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து கடந்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக மட்டுமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய உறவு நிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கொண்டாட்டமாக, ஒரு அர்த்தம் மிகுந்த கொண்டாட்டமாக அது மாறுபடுகிறது அன்புக்குரியவர்களே. ஆக இன்று நாம் புனித தோமையாருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த விழா நமக்கு விடுக்கின்ற செய்தி என்ன? ஆக அவருடைய வாழ்க்கை, புனித தோமாவுடைய வாழ்க்கை நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை அல்லது வழிகாட்டை நமக்கு கொடுக்கின்றது என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக புனித தோமாவினுடைய சீடத்துவம் என்ன என்பதை பார்ப்போம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவினுடைய நண்பரான லாசர் இறந்த பொழுது அவர் சொல்லுகிறார், வாருங்கள் நாம் அங்கே பெத்தனியாவுக்கு செல்வோம் என்று சொல்லுகிறார். ஆனால் மற்ற சீடர்கள் எல்லாம் கலங்குகிறார்கள், தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, அங்கே யூதர்கள் உம்மை கல்லால் எறிய முற்பொழுது இப்பொழுது நாம் மீண்டும் அங்கு சென்றால் அவர்கள் நம்மை கல்லால் எறிந்து கொள்வார்கள், அங்கே பிரச்சனையானது ஏற்படும், அங்கே நமக்கு துன்பங்கள் ஏற்படும் என்ற காரணத்தினாலே சீடர்கள் பயந்து, ஆண்டவரே நாம் அங்கே போக வேண்டாம் என்று தயங்குகிறார்கள், நடுங்குகிறார்கள். ஆனால் தோமாவினுடைய வார்த்தை அங்கே ஒரு மாபெரும் சீடத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு இடத்திற்கு போனால் பிரச்சனை வரும் அல்லது ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும் என்று சொன்னால் நாம் அதை தவிர்த்து விடுவோம், அந்த இடத்திற்கு நாம் போக தயங்குவோம். அதே நிலையில் தான் மற்ற சீடர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் சீடத்துவம் என்பது பிரச்சனைகளை கண்டு, துன்பத்தை கண்டு ஒதுங்கி பயந்து இருப்பதல்ல, மாறாக கிறிஸ்துவுக்காக நாமே அந்த பிரச்சனை, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக நாம் அவரை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள், இடர்பாடுகள் அனைத்தையுமே நாம் சந்தித்து கொண்டு சுமந்து கொண்டு ஆண்டவருக்காக நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். புனித தோமையாரும் அதைத்தான் சொன்னார். அன்புக்குரியவர்களை, பயப்படவில்லை, மற்ற சீடர்களைப் போல அவர் பயப்படவில்லை, நடுங்கவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 6ஆம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு துணிச்சலான ஒரு பதில் பாருங்கள் அன்புக்குரியவர்களே. ஆக ஒரு சீடராக, ஆண்டவருடைய திருத்தூதராக இருக்கின்றவர் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் ஆண்டவரை பின்பற்றுவதிலே, ஆண்டவருடைய சிலுவை, தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவதிலே அவர் முழுமூச்சாக செயல்படுகிறார். எனவே அவர் தயங்காமல் சொல்லுகிறார், துணிச்சலோடு சொல்லுகிறார், நாம் அவரோடு செல்வோம் அவரோடு இறப்போம் என்று சொல்லுகிறார். ஆக அதுதான் சீடத்துவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆக நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருடைய சீடர்களாய் ஒவ்வொரு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய பொது குருத்துவத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய சீடர்களாக ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும், துன்பத்தையை, சிலுவையை சுமந்து கொண்டு. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய அழைத்தலை தோமாவின் வழியாக கேட்டு ஜெபிப்போம். இரண்டாவதாக தோமையா நமக்கு விடுக்கின்ற செய்தி, இயேசுவோடு பயணிக்கின்ற ஆர்வம் அல்லது இயேசுவை பற்றி கொள்ளக்கூடிய ஆர்வத்தை நாம் அவர் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், தன்னுடைய கடைசி ராவுண வேளையிலே தான் அவர்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய நேரம் வந்துகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தந்தையிடம் போகிறேன், அங்கே உங்களுக்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், நான் போகும் இடத்திற்கு உங்களுக்கு வழி தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது மற்ற சீடர்கள் எல்லாம் தயங்குகிறார்கள், ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் தோமா அங்கே ஆண்டவரிடம் ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாதிருக்க நீர் போகும் இடத்திற்கு வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்று அங்கே ஆண்டவரிடத்திலே தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய ஆர்வத்தை அல்லது தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு புது தைரியத்தை அல்லது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை அங்கே வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, தோமையாருடைய கேள்வி அல்லது அவருடைய இயேசுவோடு பயணிக்கின்ற அல்லது இயேசுவோடு உடனிருப்பதிலே அவருக்கு இருக்கின்ற அந்த ஆர்வம்
நம் வாழ்வுக்கு ஒரு புதிய ஒளியை நமக்கு கொடுக்கிறது. ஆக இயேசுவின் வழியாகவே நமக்கு விண்ணகம் மாற்றி இருக்கிறது. அவர் வழியாகவே நமக்கும் தந்தைக்குமான உறவு புதுப்பிக்கப்படுகிறது. அவரே நாம் தந்தையிடம் செல்வதற்கான வழியாக, ஒளியாக, உண்மையாக இருக்கிறார் என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை அங்கே ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருப்பவர் தான் புனித தோமா. ஆக இந்த தோமாவினுடைய வாழ்க்கையிலே இதுதான் தான் தெரிந்து கொள்ள வேண்டியதை, தன்னுடைய பயணத்தை அல்லது ஆண்டவரோடு என்றும் உடனிருப்பதை அவர் அறிந்து கொள்ளுகின்றார். அவரிலே சங்கமமாவதை அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டிருக்கின்றார். அதனால் தன்னுடைய சந்தேகத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு ஒரு உண்மையினுடைய வெளிப்பாட்டை அல்லது ஆண்டவருடைய உற்ற சீடராக என்றும் அவரை பற்றி கொள்வதிலே முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்கிறார். அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் விளங்குகிறது. அதுதான் இறைவனை என்றும் பற்றி கொள்ளுகின்ற வாழ்க்கை. புனித அகஸ்தினார் சொல்லுவார், மை soul is restless until it finds rest in you. அதாவது ஆண்டவரே என்னுடைய ஆன்மா அமைதியற்ற நிலையில் இருக்கிறது, உம்மை வந்து சேருகின்றவரே என்று சொல்லுகிறார். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்வும் ஆண்டவரோடு இணைகின்ற வாழ்வே ஒரு மேலான வாழ்வு. புனித பவுலடிகளார் சொல்லுவதை போல கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? புனித தோமாவுடைய தேடல் இயேசுவை என்றும் பற்றி கொள்ளுகின்ற, இயேசுவோடு உடன் இருக்கின்ற, இயேசுவோடு பயணிக்கின்ற ஒரு தேடலாக இருந்தது. ஆனால் நம்முடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாழ்வாக, ஒளியாக அல்லது உண்மையாக இருக்கின்ற தேவனை நாம் தேடுகிறோமா? அல்லது உலகத்தின் போக்கிலே, உலகில் அழிந்து போகின்ற நிலையிலே இருக்கின்ற உலக ஆசைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகில் உள்ளவை அனைத்தும் அழிந்து போகக்கூடியவதாக, ஒன்றுமில்லாதவையாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கொடுக்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆசைகளால் அல்லது பல்வேறு தேவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவரே. ஆசைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தடையாக இருக்கிறது. இதைத்தான் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியானோதல் அதனின் இளன் என்று சொல்லுவார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எந்தெந்த ஆசைகளிலிருந்து விடுபடுகிறோமோ அந்தந்த ஆசைகளினால் வருகின்ற தீமையானது நமக்கு இல்லை என்று சொல்லுகிறார். ஆக நாம் உலக ஆசைகளை, பற்றுகளை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் தீமைகளும் தான் வந்து சேரும். இப்படியாகத்தான் இரண்டு நண்பர்கள், பெருவெள்ளம், அதாவது மழை அதிகமாக பெய்து பெருவெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அங்கே அந்த வெள்ளமானது வீடுகளில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் அடித்து செல்லுகின்றது. அந்த இரண்டு நண்பர்கள் அந்த ஆற்றிலே மிதந்து செல்லுகின்ற பொருட்களை எல்லாம் குதித்து எடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு கம்பளை போர்வையானது மிதந்து வருகிறது. ஒரு நண்பர் அதை குதித்து அதை எடுக்க முற்படுகிறார், அதை பற்றி கொள்ளுகிறார். ஆனால் அவர் வெளியே வருவதாக தெரியவில்லை. அந்த ஆற்றோடு அடித்து செல்ல கொண்டிருக்கிறார். வெளியே நின்ற நண்பர் அவரிடம் கத்தி கூப்பிடுகிறார், நண்பா அதை விட்டுவிடு, எடுக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, நீ வெளியே வந்துவிடு என்று சொன்ன பொழுது அந்த நண்பர் சொல்லுகிறார், நண்பா இது கம்பளி அல்ல, கரடி. நான் முதலில் இதை பற்றி கொண்டேன், இப்பொழுது அது என்னை பற்றி கொண்டது, அது என்னை விட மாட்டேங்குது என்று சொன்னார். அதுபோலத்தான் அன்புக்குரியவர்களே, முதலில் பொருட்களை அல்லது உலக ஆசைகளிலே நாம் பற்று கொள்ளுகிறோம். ஆனால் அந்த பற்றானது, அந்த ஆசைகளானது நம்மை பற்றி கொள்ள ஆரம்பிக்கிறது. அது நம்மை பற்றி கொள்ளுகின்ற பொழுது நாம் அதை விட்டு விலக முடியாத ஒரு நிலையில் அந்த பாழங்குழியில் விழுகின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆக நாம் அந்த பற்றுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் இன்னொரு இடத்திலே மிக அழகாக சொல்லுகிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் உலகத்திலான பற்றுகளை விட்டொழிக்க வேண்டும் என்று சொன்னால் பற்றுகளே இல்லாத இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆக பற்றுகளே இல்லாத நாம் இறைவனை பற்றி கொள்ளுகின்ற பொழுது நாமும் பற்றற்றவர்களாக இறைவனை பற்றி கொண்டு மேலான வாழ்வுக்கு, நிலையான வாழ்வுக்கு தகுதியுள்ள மக்களாக நாம் மாறுகிறோம். ஆக நாமும் தோமையாரை போல இறைவனை பற்றி கொள்ளுகின்ற ஒரு வாழ்வை நாம் தேட அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக தோமையாருடைய நம்பிக்கை. இந்த நற்செய்தியில் மிக அழகாக வாசிக்க கேட்டோம். வழக்கமாக தோமையார் என்ன எப்படி கூடுவோம்? டவுட்டிங் தாமஸ், அதாவது சந்தேக பேர்வழி என்று சொல்லுவோம். இதைத்தான் ஒவ்வொரு இந்த நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது அல்லது தோமையாரை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுதெல்லாம் இதைத்தான் நம்முடைய உள்ளத்திற்கே வரும் என்று அவரை இவ்வாறு தான் அழைக்கிறோம். ஆக உயிர்த்தா எதனால் அப்படி கூப்பிடும் அப்படின்னு பார்த்த பொழுது நாம் இந்த நற்செய்தியில் வாசி கேட்டோம். உயிர்த்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சீடர்களுக்கு அடைப்பட்ட அறையிலே அவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அங்கே அவர் வருகின்ற பொழுது அங்கே தோமா அங்கே இல்லை. ஆனால் அடுத்த முறை தோமா அங்கே வந்த பொழுது இவர் நடந்தவற்றை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், என் விரலை அவருடைய விழாவில் இட்டால் ஒன்றி அல்லது என் கையை
என் விரலை அவர் கைகளிலும் என்னுடைய கரங்களை அவர் விழாவில் இட்டால் வழி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக இதன் அந்த கேள்விதான், இந்த கேள்வியால் தான் நாம் அவரை நம்பாதவராக அல்லது சந்தேக பேர் வழியாக நாம் வரவேற்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அவருடைய இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அவர் கேட்பவராக இருந்திருந்தால் அவர் முதல் முறை இயேசு வந்த பொழுது அவரோடு இருந்திருக்க வேண்டும், அந்த கூட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் என்ன நடந்தது? சீடர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு என்ன நடக்குமோ, இயேசுவினுடைய மரணத்தை பார்த்தார்கள், தங்களுக்கு என்ன நடக்குமோ என்று பயந்து நடுங்கி ஒளிந்து அந்த அடைக்கப்பட்ட அந்த வீட்டினுள்ளே அவர்கள் தங்களுடைய மலைத்து கொண்டார்கள். ஏனென்றால் தங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தோமா அங்கே அவர்களோடு இல்லை. என்ன காரணம் என்னவென்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை நம்பினார். இயேசு உயிர்த்தார் என்று நம்பிய காரணத்தினால் அவர் அங்கே அவர்களோடு இல்லை, மாறாக வெளியிலே அவரை பற்றிய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார், வெளியே சுற்றி கொண்டிருந்தார் என்பதை தான் அங்கே உண்மையாக இருக்கிறது. ஆக மற்ற சீடர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் வெளியிலே இருக்கின்றார். இதைத்தான் ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்று திருப்பாடல் 118 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற தைரியம் அவரிடத்திலே நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் வெளியே போனார், அவருடைய நற்செய்தியை அறிவித்தார். பின் ஏன் தோமையார் இந்த கேள்வியை கேட்க வேண்டும்? இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை நிரூபிப்பதற்காக, அது உண்மையானது நிதர்சனமானது என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்காக தோமையார் இந்த கேள்வியை கையாளுகிறார். நலமான ஒன்றை செய்ய முயற்சி செய்கிறார், நலமான ஒன்றை சொல்ல முயற்சி செய்கிறார். ஆனால் அதில் அவருக்கு கிடைத்தது சந்தேக பேர்வழி என்ற பட்டம். நாமும் கூட பல நேரங்களிலே நல்லது செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் உலகத்தால் தூற்றப்படுகிறோம், கேலி செய்யப்படுகிறோம், கிண்டல் செய்யப்படுகிறோம், அல்லது இல்லாதது புள்ளது சொல்லி நம்முடைய பெயரை கெடுப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே நாம் அதை கண்டு அஞ்சக்கூடாது, மாறாக துணிச்சலோடு செயல்பட வேண்டும். உலகம் குறை கூறவே காத்து கொண்டிருக்கிறது. துணிந்து செல், குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை, அதை எண்ணி கவலைப்பட நீங்கள் கோழையும் இல்லை. அன்புக்குரியவர்களே, உலகம் 1000 சொல்லலாம். நாம் எடுக்கின்ற அல்லது செய்கின்ற செயல்கள், நாம் எடுக்கின்ற முயற்சிகள் சரியானவையாக இருந்தால் எந்த தடையுமே நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. மாறாக நாம் முன்னெடுத்து முன்னேறி செல்லக்கூடிய அது ஒரு புது சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் ஒருவன் சென்று கடல் தண்ணீரை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறான், நீருடைய அலைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனால் உன்னுடைய இந்த உப்புத்தன்மை மட்டும் இல்லை என்று சொன்னால் நீ எவ்வளவு சுவையாக இருந்திருப்பாய் என்று சொல்லுகிறான். இந்த குயில் பறவையிடம் சென்று அவன் சொல்லுகிறான், நீ அழகாக இருக்கிறாய், நன்றாக பாடுகிறாய், ஆனால் நீ மட்டும் கருப்பாக இல்லை என்று சொன்னால் நீ எவ்வளவு ஒரு அற்புதமான அழகான படைப்பாக இருப்பாய் என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக ரோஜா மலர்களை பார்த்து, ரோஜா செடிகளை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய மலர்கள் அழகாக இருக்கிறது, மனங்கள் வீசுவதாக இருக்கிறது, ஆனால் உன்னிலே அந்த முட்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று சொன்னானாம். உடனே இந்த கடலும் குயிலும் ரோஜா மலர்களும் மூன்றும் ஒன்றாக வந்து அவனிடம் சொன்னதாம், நீ எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பாய் இருக்கிறாய், கடவுளுடைய சாயலை தாங்கி இருக்கிறாய், உன்னிடம் மட்டும் அந்த குறை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இல்லை என்று சொன்னால் நீ எப்படிப்பட்ட ஒரு மேலான படைப்பாய் இருப்பாய் என்று கேட்டதாம். ஆம் அன்புக்குரியவர்களே, மனித எண்ணம் குறை கண்டுபிடிக்கக்கூடியது மட்டுமே. ஆனால் அதை கண்டு நாம் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். மாறாக நாம் எந்த நிலையிலும் நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே புனித தோமையாரை போல நாமும் முன்னெடுத்து ஆண்டவருடைய துணையுடன் நாம் முன்னெடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆம், தோமையார் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவருடைய அவநம்பிக்கை தான் நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருந்தது. அவரிடமிருந்து ஒரு மேலான விசுவாசம் அங்கே வெளிப்படுகிறது. அவர் ஆண்டவரை தொடுகிறார், தொட்டார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று மாபெரும் விசுவாச அறைகூவலை அங்கே வெளிப்படுத்தினார். அதுதான் நம்முடைய விசுவாசம் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவரே, என் தேவனே என்று நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு தோமையாருடைய அந்த சந்தேகம் ஒரு அற்புதமான ஒரு வழியாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அன்புக்குரியவர்களே. ஆக தோமையார் அந்த சந்தேகம், அந்த அவருடைய ஆர்வம் நம்முடைய சந்தேக காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது. இதுதான் திருத்தந்தை கிரகரி அவர்கள் இவ்வாறு சொல்லுவார், தாமஸ் டவுட் ஹீல் த wounds of all our doubt. அதாவது
தோமாவின் ஐயப்பாடு நம்முடைய அவநம்பிக்கையின் காயங்களுக்கு மருந்தாக மாறியது என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு மேற்கொள்ளுகிறோம்? சரியான பாதையிலே அல்லது நாம் நம்முடைய குறிக்கோளை முழுமையாக அல்லது ஆண்டவருடைய சீடத்துவ வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு அவைகளை தடையாக எடுத்துக்கொள்ளுகிறோமா, அல்லது அவைகளை நாம் முன்னேறி செல்வதற்கு ஒரு படிக்கல்லாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? தடைகளை ஒரு படிக்கல்லாக உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து நாம் முன்னேறி செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இன்று நாம் புனித தோமாவுடைய பெருவிழாவை உலகெங்கும் விமரிசையாக இன்னும் சிறப்பாக நம்முடைய மண்ணிலே, மலையடிப்பட்டி மண்ணிலே நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை, அவருடைய நற்செய்தியின் மீது கொண்டிருந்த ஆர்வம், ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற அந்த நிலை, அதுதான் அன்புக்குரியவராக நாமும் அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஏதோ கடந்து செல்லுகின்ற ஒரு விழாக்கள், ஏதோ கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் நாமும் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி ஒரு தூய்மையான மக்களாய், இறைவனை பற்றி கொண்டு பரிசுத்தமான மக்களாய் வாழுகின்ற பிள்ளைகளாக என்றும் ஆண்டவருடைய நற்செய்தியின்படி எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு இறைவனோடு பயணிக்கக்கூடிய வல்லமையை, ஆற்றலை நாம் இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போம். திருத்துதரான புனித தோமா நமக்காக என்றும் பரிந்து பேசுகின்ற ஒரு மாபெரும் அப்போஸ்தலராக இருக்கிறார். எனவே அவருடைய துணையுடன் இந்த மண்ணிலே நாம் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய உகந்த சீடர்களாக, உற்ற பிள்ளைகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபிப்போம். புனித தோமையார் என்றும் நமக்காக பரிந்து பேசி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இறைவனுடைய அருளாலும் ஆற்றலாலும் நிரப்பி என்றும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, உற்ற சீடர்களாக, என்றும் நேர்மையான வழியிலே, தூய்மையான வழியிலே இறை பராமரிப்பை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதரிகளே, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். அதே நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நம்முடைய வேண்டுதல்களை இறைவன்பால் எழுப்பி புனித தோமா வழியாக நம்முடைய வேண்டுதல்களை பெற்றுக்கொள்வோம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் புனித தோமையாரை போன்று நம்பிக்கையில் நிலைத்திருந்து சாட்சிய வாழ்வு வாழவும், நற்செய்தியின் தூதுவர்களாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனித தோமையாரை பாதுகாவலராக கொண்டு தாங்கள் திருவிழாவை சிறப்பிக்கும் எம் சபை தலைமையன்னை மற்றும் அருள் சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இறையளத்தில் அதிகம் பெற்று உம் நற்செய்தியை பாரெங்கும் எடுத்து செல்லும் கருவிகளாக எம்மை உருமாற்றிட வேண்டும் என்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் புனித தோமையார் கருணை இல்லத்தில் தங்கி பயின்று வரும் அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதியும். உடல் உள்ள நலன் பெறவும், ஞானத்தில் சிறந்து விளங்கிடவும், நல்ல பண்புகளை பெற்று வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருவிழா திருப்பொழியை நிறைவேற்றும் மௌனமட அருட்தந்தையர்களையும் மற்றும் பங்குத்தந்தை அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இறையரசு பணிக்காய் அவர்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதித்து வெற்றியருளவும், தூய ஆவியின் அருளினால் தூண்டப்பட்டு பணி செய்யவும் அருள் தர வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருப்பொழியில் பக்தியோடு பங்கேற்கும் அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். பல்வேறு தேவைகளோடு இத்திருமலையை நோக்கி வந்திருக்கிற இவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி மகிழ்வோடும் நலமோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உமக்கு திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை உமது பேரிரக்கத்தால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திரு தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் என்றென்றும் கண்டுணர அருள் செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் உம்மை காத்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேடும் தலமாக நான் வந்தேன். மலையாக நிலையாக இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி கொடுத்த பாசத்துக்குரிய அருட்தந்தை சகாயதாசன் அவர்களை நாம் பெருமகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கின்றோம். புஷ்பவனம் ஆசிரமத்தினுடைய அதிபராக இருந்து அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லாம் அருமையாக கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு தான் இங்கே மீண்டும் பொறுப்பேற்று வந்திருக்கின்றார். தந்தை அவர்களை நம் அனைவரின் சார்பாக பாராட்டுவோம். அவருடைய பணி சிறக்க நாம் ஜெபிப்போம். தந்தை அவர்களுக்கு நாம் பொன்னாடை அணிவித்து இப்பொழுது அவரை மரியாதை செய்வோம். பொன்னாடை அணிவிக்க புனித தோமையார் இல்லத்தினுடைய தலைமை சகோதரி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அவர்களோடு உடன் இருந்து அருட்தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். 2 அருட்தந்தையர்களையும் நாம் சிறப்பாக நினைத்து பார்க்கின்றோம். அவர்களுக்கும் நாம் மரியாதை செய்யும் விதமாக பொன்னாடை அணிவிக்க அருட்சகோதரிகளை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நமது தோமையார் சபை அருட்சகோதரி தலைமை சகோதரி அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றேன். அருட்சகோதரியினுடைய அருமையான ஒத்துழைப்பு, அவர் நமது பங்கிற்கும் சரி, நமது கருணை இல்லத்தின் வழியாக நமக்கு ஆற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, இன்னும் குறிப்பாக இந்த திருமலையை பராமரிக்கிற பணிகளிலே தோமையார் சபை அருட்சகோதரிகளை அருமையாக ஈடுபடுத்தி நமக்காக அவர் பல பணிகளை செய்திருக்கிறார். வருகின்ற போதெல்லாம் என்னை சந்திப்பதும் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருப்பதும் அவர்
நம்முடைய உடனிருப்பை காட்டி நம்மோடு அக்கறையோடு செயல்படுவதை சுட்டி காட்டுகின்றார். சகோதரி அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றோம். அதுபோல் சர்வைட் இல்லத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருட்சகோதரி இருதயத்தரசு அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அருட்சகோதரிகள் ஒவ்வொரு முறையும் இங்கே பள்ளி தொடர்பாக அல்லது கல்லூரி தொடர்பாக அவர்கள் நிறைய ஜெபங்களை செய்கவும் தியானங்களை மேற்கொள்ளவும் இன்னும் குறிப்பாக நமது இந்த பங்கினுடைய திருமலையினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்கிறார்கள். எனவே அவர்களையும் நாம் மரியாதை செய்யும் விதத்தில் அவருக்கும் பொன்னாடை அணிவிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு அடுத்து 8:45 மணிக்கு நமது மண்ணின் மைந்தர்களுடைய திருப்பலி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 10 மணி அளவிலே நமது மறை மாவட்டம் முழுவதிலும் இருந்தும் திருப்பயணமாக இறைமக்கள் இங்கே வருகின்றார்கள். யூபிலி ஆண்டையும் நாம் சிறப்பிக்கின்றோம். எனவே இந்த 2 நிகழ்வுகளையும் இணைத்து காலை 10 மணிக்கு மலை அடிவாரத்திலிருந்து ஒரு அருமையான திருப்பயண பவனியை நாம் மேற்கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து இங்கே ஒரு மணி நேரம் புகழ்ச்சியும் நம்பிக்கை ஊட்டும் இறை செய்தியும் என்கின்ற அந்த தலைப்பிலே கடவுளை பற்றி புகழ்ந்து போற்றி நாம் நற்கருணைக்கு ஆராதனை செலுத்தி இந்த யூபிலி ஆண்டு நமக்கு கொடுக்கின்ற இந்த பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ள இந்த வழிபாடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 11:30 மணிக்கு நமது ஆயர் வழக்கம் போல இந்த திருமலையிலே திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவார். எனவே இந்த நிகழ்வுகளிலும் இறைமக்கள் கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இங்கே நமது திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்குது. இங்கே தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலி முடிவும் போது உங்கள் அனைவருக்குமே ஒரு டோர் ஸ்டிக்கர் நமது வீடுகளிலே கதவுகளிலே ஒட்டி நாம் இந்த புனித தோமையாருடைய பரிந்துரையை நோக்கி ஜெபிக்க உங்கள் அனைவருக்கும் ஒரு டோர் ஸ்டிக்கரும் கொடுக்கப்படும். பெற்றுக்கொண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம், நன்றி சொல்லி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேறுபயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிக சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.